நேயர்களே வணக்கம். நாம் இப்போ பார்க்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக கோச்சார ரீதியாக பொதுப்படையான பலன்கள், அதாவது 12 ராசிகளுக்கும் இந்த குரு பயிற்சி தான் இதை தான் பண்ணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுபோக எங்களுக்கு ஒரு மனசில் எங்கள் ஒரு சேனலில் எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எண்ணம் தோன்றுச்சு. நம்ம நேயர்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதவி பண்ணுனா என்ன, எத்தனையோ கஷ்டத்தில் இருக்காங்க, நம்மளால் முடிந்த உதவி ஏதாவது ஒன்று பண்ணலான்னு நாங்கள் யோசித்தப்போ, லக்னம் இருந்தால்தான் தனிப்பட்ட முறையில் நான் பதில் சொல்ல முடியும். ஆகையினால் உங்களுடைய நட்சத்திரம், ராசி, லக்னம், இதை கூட வாழ்க்கையில் எத்தனையோ நமக்கு சந்தேகங்கள் இருக்கலாம். எல்லாத்திற்கும் நம்ம விலை அளித்து கொண்டு இருக்க முடியாது. முக்கியமான ஒரு கேள்வி ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். இது இருந்தால் போகும், இது தெரிஞ்சுன்னா போகும் அப்படின்னு நினைப்போம், நானாக இருந்தாலும் சரி. இப்போ முக்கியமான ஒரு கேள்வி உங்களுக்கு எது தேவைப்படுதோ அந்த கேள்வியை எங்களுடைய இந்த இந்த பதிவில் கமெண்ட்ஸில் நீங்கள் அதை பதிவு பண்ணணும். பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுடைய ராசி, நட்சத்திரம், லக்னத்தை வச்சு உங்களுக்குண்டான கேள்விக்குண்டான விடையை கூடிய சீக்கிரம் நாங்கள் எங்களுடைய தொலைக்காட்சியில் வீடியோ பதிவாகவே நாங்கள் போடுவோம். இப்படி நீங்கள் உங்களுடைய கேள்விகளுக்குண்டான விடையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவசியம் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தினா தான் நான் எப்போ போடுறேன், எப்போ அது வீடியோவாக வருதுங்கிறது உங்களுக்கு தானாக முன்னாடி வரும். அப்போ தான் தெரிஞ்சுக்க முடியும். இது நாங்கள் இலவசமாகவே உங்களுக்கு ஒரு உதவி செய்யணும் நம்ம நேயர்களுக்கு அப்படின்னு. ஏன்னா எல்லாரும் நிறைய கஷ்டங்களுடையும் பல கேள்விகளுக்கு விடை தெரியாமலும் இருக்கும். அதனால் இது உதவி செய்யலாம்னு சொல்லி தான் இந்த ஒரு முயற்சி எடுத்திருக்கோம். அதனால் இதை பார்க்கக்கூடிய நேயர்கள் கண்டிப்பாக உங்கள் ராசி, நட்சத்திரம், லக்னம் மற்றும் கேள்விகளை கமெண்ட்ஸில் பதிவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து அந்த பதிலையும் பெற்று அதற்கு தகுந்த மாதிரி தங்களுடைய வாழ்வை மாற்றிக்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிம்மராசிலிருந்து நம்ம பார்த்தோம்னா 7ஆம் பார்வையாக வருது. மிகச்சிறப்பு. திருமண பாக்கியங்கள் கைகூடும். உங்களுக்கு மட்டும்தான் 2மே அமையுது. அதாவது ஸ்தான பலனும் நல்லா இருக்குது. 11ஆம் இடத்துக்கு வரார், லாபஸ்தானத்துக்கு. இந்த பார்வை பலனும் பார்த்தீங்கன்னா எல்லாமே மிக சிறப்பு. சூப்பராக இருக்கக்கூடிய நேரம் சிம்மராசி. எடுத்த காரியத்தில் தடையின்றி வெற்றி. நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம், யோசிக்கவே வேண்டாம். இந்த காரியம் பண்ணலாமா வேண்டாமா, இவரை கேட்கலாமா அவரை கேட்கலாமா. சகோதர ஸ்தானத்தை அவர் பார்க்குறார். அங்கிருந்து பார்க்கும் பொழுது நமக்கு மிகச்சிறப்பு. உடன் பிறந்தவர்களால் உதவிக்கரம் நீட்டுவார்கள். தன்னெல்லாம் ஒரு சின்ன ஒரு சென்ட் நிலம் அதை அடிச்சுட்டு இருப்பாங்க அண்ணா தம்பிங்க, இது என்னோடது உன்னோடது. ஹரஹர நம பார்வதி பதஜே, ஹரஹர மகாதேவ. தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. குணமிகு வியாழ குரு பகவானே, மனமுல வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய். பிரகஸ்பதி வியாழ குரு பரமநேசா, கிரக தோஷமின்றி கடாட்சித்து அருள்வாய். குரவே நமஹ. அன்பார்ந்த எங்களுடைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர், ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை, சங்கரமடம், காஞ்சிபுரம், அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். 12/5/2025 அன்றைய தினம் குரு பகவான் ரிஷபம் ராசியிலிருந்து மிதுனம் ராசிக்கு பயிற்சியாகிறார். அது சமயம் நமது 12 ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை தீமைகள், என்னென்ன நன்மைகளை நாம் அடையப் போகிறோம், இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்திலிருந்து விடுபடப் போகிறோமா, இந்த மாதிரி பல கேள்விகளோடு நம்ம இருப்போம். அவையெல்லாம் நாம் எப்படி இருக்கும், என்ன நன்மைகள் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்குறோம். அதுவும் போக நவகிரகத்தில் மிகவும் முக்கியமான ஒரு தெய்வமாக கருதப்படக்கூடியவர் குரு பகவான். குரு என்றாலே இருளை போக்கி ஒளியை தரக்கூடியவர் என்ற அர்த்தம். அப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கஷ்டங்கள், அதான் இருள். அந்த கஷ்டங்கள் எல்லாம் விலக வேண்டும் என்றால் குரு பார்வை இருந்தால், குரு அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் நடக்கும். ஒரு திருமணமாகட்டும், குழந்தை பேராகட்டும், உத்தியோகமாகட்டும், கல்வியாகட்டும், தொழிலில் முன்னேற்றமாகட்டும், ஒரு வளர்ச்சி அப்படின்னாலே குரு இருந்தால் தான் அந்த வளர்ச்சி கிடைக்கும். செடிக்கு எப்படி தண்ணி ஊற்றி உரம் போட்டால் தானே வளருது, சும்மா செடி வச்சா வளராது. அப்போ அந்த உரமாகவும் தண்ணியாகவும் இருந்து அந்த செடியை வளர்த்தக்கூடியவர் தான் குரு பகவான். இப்போ நம்ம வாழ்க்கையை வளர்த்தக்கூடியவர், முன்னேற்றக்கூடியவர், உயர்ந்த ஸ்தானத்திற்கு கொண்டு போகக்கூடியவர் குரு பகவான். அதனால தான் நவகிரகத்தில் மிகவும் முக்கியமான கிரகமாக கருதப்பட்டு எல்லாராலும் போற்றப்படக்கூடியவர் குரு பகவான். நிறைய சொல்லிகிட்டே போகலாம். குருவை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம், அதுக்கே ஒரு பதிவு வேணும். அப்பேற்பட்ட இந்த குரு பகவான் இந்த பயிற்சியின் மூலமாக நமது 12 ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை தீமைகளை செய்ய போகிறார் என்பதை நாம் இப்போ விரிவாக காண்போம். மகம், பூரம், உத்தரம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த சிம்மராசி நேயர்களுக்கு வருகின்ற மே மாதம் 12ஆம் நாள் குரு பகவானாகப்பட்டவர்
விருஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அது சமயம் சிம்ம ராசியான நமக்கு என்ன நன்மை தீமைகளை செய்ய போகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். பொதுவாக சிம்ம ராசினாலே ஒரு உயர்ந்த ராசி, சிம்ம லக்னம், சிம்ம ராசி, தலைமை பொறுப்பு வகித்தல். ஏன்னா இப்போ காட்டுக்கே ராஜா சிங்கம், எத்தனை விலங்குகள் இருந்தாலும் அந்த மாதிரி எத்தனை ராசிகள் எத்தனை இருந்தாலும் தலைமை ராசிங்கிறது சிம்ம ராசி. இப்போ ஒரு தலைமை பொறுப்பு, நிர்வாகத் திறமை, ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட், டீம் லீடிங், கெப்பாசிட்டி, அரசியல், அரசுத்துறை, இதில் எல்லாம் சாதிக்கக்கூடியவர்கள் அதிகமாக சிம்ம ராசியில் இருப்பீங்க. அப்போ ஏற்பட்ட தங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் கடந்த ஓராண்டு உங்கள் ராசிக்கு, இதுதான் உங்கள் சிம்ம ராசி, அவர் இருந்த இடம் அப்படிங்கிறது இந்த இடத்துல 10ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல இருந்தார். நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த 10ஆம் இடத்துல இருந்து தொழில், ஜீவனம், வேலை, உத்தியோகம் இதில் கை வச்சு பயங்கர பிரச்சனை கொடுத்தார். ஒரு இடத்துல நிரந்தரமாக வேலை செய்ய முடியல, அங்கும் இங்கும் ஓடி அலைதல், வேலை விஷயமா. படித்த படிப்புக்கு தகுந்த வேலை இல்லை. நல்லா படிச்சிருப்பீங்க, டிஸ்டிங்ஷனில் வந்திருப்பீங்க, ஆனால் இவ்வளோ தான் எங்கள் கம்பெனியில் சம்பளம், வேண்டாம் வேலை செய்யுங்க, இல்லாட்டி போங்க. 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா சம்பாதிக்கக்கூடிய அளவு நம்ம படிச்சுட்டு 20,000 ரூபாய்க்கு வேலை செஞ்சுருப்போம். எவ்வளோ பணம் ஊண்டிங்காக இருந்திருக்கும். இல்லாட்டி அந்த வேலையும் கிடையாது, சும்மா தான் இருக்கணும். அப்படியெல்லாம் வேலைக்காக இங்கேயும் அந்த ஊருக்கும் இந்த ஊருக்கும், குடும்பத்தை விட்டோம் அங்கேயும் உத்தியோகத்திற்காகவும், இது வெளியில் வேலை செய்கிறவங்க சம்பளத்துக்கு, அதுபோக சுய தொழில் பண்ணுறவங்க கடுமையான பாதிப்பு, தொழிலில் நஷ்டம். நான் எத்தனையோ வருஷம் சம்பாதிச்சிட்டேன். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, 10லே பார்ப்பான் பதவியை கெடுப்பான். 10ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தால் பதவி பறிபோயிடும். உத்தியோகம், வேலை, வியாபாரம் எதாக இருந்தாலும் அதே மாதிரி தான் எங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்து தங்களுக்கு பெரும்பாடைப்படுத்தி உத்தியோக ரீதியாக கஷ்டங்களை கொடுத்து கொண்டு வந்த குரு பகவான் தற்சமயம் இந்த 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திற்கு வரார், மிதுனத்திற்கு. இந்த லாபஸ்தானம் அப்படிங்கிறது வரும்பொழுது சிம்ம ராசியான நமக்கு என்ன நன்மைகளை செய்கிறார் அப்படிங்கிறத தான் தெளிவாக பார்க்கணும். 11ஆம் பாவம் நன்மை, லாபஸ்தானம், குழந்தை பாக்கியம் உண்டாகும், தனக்கென ஒரு ஸ்தானம் ஏற்படும், நமக்குன்னு ஒரு இடம், ஒரு மரியாதை, நமக்குன்னு ஒரு ஸ்தானம்னா ஒரு பெயர் புகழ், அவருக்குன்னு ஒரு இடம் இருக்குப்பா எப்போவுமே எங்கே போனாலும் அப்படிங்கிற ஒரு இடம் ஏற்படுது, மரியாதை உண்டாகுது, எடுத்த காரியத்தில் வெற்றி, புதிய வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, பழைய வீடை இடிச்சிட்டு புதுப்பிக்கலாமா, அல்லது வீடே இல்லாதவர்கள் இடம் வாங்கி மனை வாங்கி புதிதாக பாலக்கால் போட்டு அந்த இடத்துல சாஸ்திர பிரகாரம், வாஸ்து பிரகாரம் வீடுகளை அமைத்து குடிபோகக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு தான் போட்டிருக்கு. கிரக பிரவேசம் பண்ணக்கூடிய அமைப்பு, எடுத்த காரியத்தில் தடையின்றி வெற்றி. நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம், யோசிக்கவே வேண்டாம், இந்த காரியம் பண்ணலாமா வேண்டாமா, இவரை கேட்கலாமா அவரை கேட்கலாமா, நாம் பாட்டுக்கு எடுத்தோம்னா போயிட்டே இருக்கலாம், அந்த காரியத்தில் வெற்றி மட்டுமே நிச்சயம். அப்படி ஒரு அமைப்பு. குறிப்பாக சொல்ல போனோம்னால் 11ஆம் இடம் லாபஸ்தானத்திற்கு குரு வந்தால் ஒரு சிம்மராசிக்கு பல நாட்களாக அரசு வேலைக்காக, அரசு உத்தியோகத்திற்காக, அரசாங்க பணிக்காக, அரசியலில் புதிய புதிய பதவிக்காக காத்துட்டு இருக்கிறவர்களாம் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்குது. நன்மைகள் சற்று அதிகரிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது தான் ஸ்தான பலன். 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய பலாபலன்களை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா குருவினுடைய பார்வை பலன் அப்படிங்கிறது உண்டு. குரு பகவான் சிம்ம ராசியில் இருக்கார், மிதுனத்தை, அதாவது சிம்ம ராசி நம்மளது, குரு மிதுனத்தில் இருக்கார். அங்கிருந்து இங்கே பார்க்கும் பொழுது அவருக்கு 5ஆம் பார்வை, நமக்கு 3ஆம் பார்வை, நம்ம ராசியிலிருந்து 3ஆம் பார்வை அப்படின்னு எடுத்துட்டால் சகோதரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவேன். இதை 1 2 3 சகோதரஸ்தானத்தை அவர் பார்க்குறார். அங்கிருந்து பார்க்கும் பொழுது நமக்கு மிகச்சிறப்பு. உடன் பிறந்தவர்களால் உதவிக்கரம் நீட்டுவார்கள். நல்லா ஒரு சின்ன 1 சென்ட் நிலம் 1/2 அடிக்கு அடிச்சுட்டு இருப்பாங்க அண்ணா தம்பிங்க, இது என்னோடது உன்னோடது. அதனால் பெரிய பெரிய பிரச்சனைகள், பாகப்பிரிவினை, பேச்சுவார்த்தை இல்லாமல் குடும்பத்தில் அடிதடி, சண்டை, சச்சரவுகள் எத்தனையோ இடத்துல பார்க்குறோம். அந்த மாதிரி பாகப்பிரிவினைகள் எல்லாம் விலகி அவரவர்களுக்கு உண்டான பாகத்தை பிரித்து கொள்ளக்கூடிய அமைப்பை கொடுக்குறாரு. அடுத்த பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் அங்கிருந்து பார்த்தோம்னா நம்ம ராசிக்கு 5ஆம் பார்வை, அவருக்கு 7ஆம் பார்வை. 5ஆம் பார்வை அப்படிங்கிறது மிகச்சிறப்பு. பூர்வீக சொத்துக்கள் லாபம், தாயார் வழி சொத்துக்கள், தகப்பனார் வழி சொத்துக்கள், தந்தையார் வழி சொத்துக்கள் லாபம், புதிய புதிய முதலீடுகளில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறதும் ஏற்படுது. வம்ச விருத்தி, ஏற்கனவே நமக்கு குழந்தை இருக்குன்னா நம்ம வாரிசுகளுக்கும் குழந்தை பிறகு பேரம்பேத்தி பார்க்கலாம். அந்த மாதிரி அமைப்புகள். நம்மளால் வீட்டில் சுப நிகழ்ச்சியை நடத்தலாம். இல்லைன்னா ஊருக்குள்ளே யாருக்காவது திருமணம் செய்து வைக்கிறது, ஊரில் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகளில் நம்ம முன்னாடி நின்று நடத்தி வைக்கிறது. ஊரில் ஒரு கோயிலில் கும்பாபிஷேகம், ஒரு திருவிழா, இல்லை ஒரு 108 பேர் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல காரியங்கள், அற தர்மமான காரியங்கள், இதெல்லாம் செய்து வைக்கக்கூடிய அமைப்பை குரு பகவான் கொடுக்குறார். பொது மரியாதை, பொது நலன் கருதி
சுயநலம் கருதாமல் பொதுநலம் கருதி நம்ம பணியாற்ற வேண்டிய ஒரு காலம். அதுக்குண்டான பலன்களும் கிடைக்கும். அடுத்த பார்வை அப்படின்னு பார்த்தோம்னா 7ஆம் பார்வையாக குரு அங்கிருந்து பார்க்குறார். 9ஆம் பார்வை அவருக்கு, நமக்கு 7ஆம் பார்வை. குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து இப்படி வந்தோம்னா இந்த 9வது பார்வை இங்கே பார்க்குறார். சிம்ம ராசியிலிருந்து நம்ம பார்த்தோம்னா 7ஆம் பார்வையாக வருது. மிகச்சிறப்பு. 7ஆம் பார்வை திருமணஸ்தானம். திருமண பாக்கியங்கள் கைகூடும். உங்களுக்கு மட்டும்தான் 2மே அமையுது. அதாவது ஸ்தான பலனும் நல்லா இருக்குது. 11ஆம் இடத்துக்கு வர்றார், லாபஸ்தானத்துக்கு. இந்த பார்வை பலனும் பார்த்திங்கன்னா எல்லாமே மிக மிக சிறப்பு. சூப்பராக இருக்கக்கூடிய நேரம் சிம்மராசி. இப்போ திருமண தடைங்கிறது விலகுது. இவ்வளோ நாளாக பார்த்திங்கன்னா குறிப்பாக சொல்லணும்னா லவ் பண்ணிகிட்டு இருப்போம், 2 பேருக்கு ஏதாவது பிரச்சனை வந்து பிரிஞ்சு போயிருப்போம். மீண்டும் உணர்ந்து தவறை உணர்ந்து சேர்ந்து திருமணமே நடக்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறதெல்லாம் உண்டாகும். மனோ ரீதியாக வியாகுலப்பட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் அந்த திருமண பாக்கியம். அதே மாதிரி பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள். இந்த பிரச்சனை தான் நிறைய ஜாதகம் பார்க்கவே வருகிட்ட. பார்த்திங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனை ஏதோ இப்போ இந்த காலகட்டத்தை எடுத்துனோம்னா அந்த மாதிரி இல்லை. இப்போ இருக்கிற உலகங்கிறது பொதுவாக யாரையுமே குறை சொல்ல முடியாது. எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்தாது. அப்போ ஏதோ ஒரு குறைபாடுகள் அப்படிங்கிறது வந்துடுது குடும்பத்துக்குள்ளே. வரும்பொழுது ஒன்றுமே இல்லாத சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் அந்த ஈகோ அப்படிங்கிற மாதிரி நானா நீயாங்கிற போட்டி பொறாமையில் பிரிஞ்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் யோசித்து சேர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஜாதகம் எடுத்து பார்க்குறது. அந்த மாதிரி இயற்கையாகவே பிரிந்திருந்தாலும் பிரச்சனைகளால் பிரிந்திருந்தாலும் இந்த 7ஆம் பார்வை குரு பகவான் கண்டிப்பாக சேர்த்து வச்சிருவார். வம்சவருத்தி, குழந்தை பாக்கியம் ஏற்படும், குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும், வெளியூர் பிரயாணங்களின் மூலம் வெற்றி, புதிய தொழில் துவங்குது. அதுபோக 7ஆம் இடம் சனியோட வீடு அப்படிங்கிறதுனால இரும்பு தொழிற்சாலைகள், ஃபேக்ட்ரி, ஃபவுண்ட்ரி, இண்டஸ்ட்ரீஸ், ஆயில் மில், பெட்ரோல் பங்க், லெதர் ஒர்க், லேத் ஒர்க், ரப்பர் ஒர்க், கட்டிடப் பணியாளர்கள், நெடுஞ்சாலை பணியாளர்கள், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடியவர்களும் அதிகமாக சாதிக்கலாம். பொதுவாக இந்த சிம்மராசி அப்படின்னு எடுத்துட்டால் இந்த குரு பயிற்சி பலாபலன்களில் தங்களுக்கு 100க்கு 150% நன்மைகளே தவிர வேறு எந்த குறையும் இல்லை. அதனால் இந்த குரு பயிற்சி தங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கிறது. இருந்தாலும் வாரந்தோறும் வியாழக்கிழமை சிவபெருமானுக்கு வில்வம் சாத்தி அர்ச்சனை வழிபாடுகள் செய்து வர இந்த குரு பயிற்சி பலன்கள் தங்களுக்கு 100க்கு நான் சொன்ன மாதிரி 150% நன்மைகளை தந்து நன்மையை மட்டுமே தரும் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.